அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி என்பது அது வேறு. நாம் பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை, அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் 3 இமாம்களுக்கு கண்ணியப்படுத்துவது நம்முடைய வழக்கம். அந்த வகையில் நம்மிடம் வந்துள்ள தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபையுடைய தகுதிமிக்க தலைவர் அவர்கள் இளவயது போல் சமுதாயத்திற்காக பாடுபடுவதிலும், ஆன்மீகமானாலும் சரி, அரசியலானாலும் சரி, பிரச்சனைகள் வந்தால் அல்லாஹ்விடம் மன்றாட விதமாகவும் அரசிடம் போராட தயாராகவும் அந்த வகையில் சமுதாயத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தகுதிமிக்க ஜமாஅத் உலமாவுடைய தலைவர் அவர்களுக்கு கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்துள்ளது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் விதமாக அவர்களுக்கு பாராட்டு கடிதத்தை நம்முடைய செயலாளர் சஃபில்லாஜர் அவர்களும் நம்முடைய முவான் அப்துல் சமத் பாக்கி அவர்களும் இணைந்து வழங்குவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆயுளை நீடித்து வைப்பானாக, அவருடைய சேவைகளை பரவலாக்குவானாக, அவர்கள் இன்னும் சமுதாயத்துக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் நீண்ட ஆயுளையும் தரைந்து நிறந்த ஆரோக்கியம் தந்து சமுதாயத்துக்கு பயன்பட வைப்பானாக என்ற பிரார்த்தனையுடன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது அவர்கள் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي صلى الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم. وقال النبي صلى الله عليه وسلم القرآن حبل الله المتين من قال به صدق ومن عمل به رشد ومن اعتصم به فقد هدى إلى صراط مستقيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய பாலவாக்கம் ஹிதாயா ஜமாஅத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய மதரசா ஹிதாயாவின் 15வது ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களே, இதை சிறப்பான முறையில் இந்த மதரசாவை இந்த ஸ்தாபனத்தை நடத்துவதிலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேன்மைக்குரிய வருகின்றிருக்க பெண்களுக்கு கேட்குறாங்க. இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, வருங்கால வாழ்வுதாழ்விற்கு பொறுப்பேற்க இருக்கின்ற இளைய சமுதாயத்தவர்களே, அருமையான சிறுவர்களே, சிறுமியர்களே, ஆரம்பமாக உங்களுக்கு மீண்டும் ஒரு தடவை என்னுடைய சலாமினை சொல்லி வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். நம்முடைய இந்த ஹிதாயா மதரசாவிலே உரை நிகழ்த்த வேண்டும் என்று ரொம்ப ஆர்வத்தோடு நிர்வாக பெருமக்கள், உஸ்தாத்மார்கள் அவங்க ரொம்ப பெரிய ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடும் அவர்கள் சொன்னார்கள். நான் ஒரு சாதாரணமான ஆள் தான், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அப்படின்லாம் இல்லை. பெருசாக சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய துவா, நல்ல மனசு, அவ்வளோதானே தவிர நான் ஒரு சாதாரணமான இல்லை ஆலிம்களை போகிற ஒரு ஆலிம் தானே தவிர புதுசாக ஒன்றும் இது பண்ணி வரல. அல்ஹம்துலில்லாஹ். மதரசாக்கள் என்பது சாதாரணமானது அல்ல. மதரசாக்கள்ங்கிறது இருக்குதே, இதனுடைய மகத்துவத்தை நம்ம தெரிஞ்சிருக்கிறோமோ இல்லையோ, சங்கிகள் தெரிஞ்சிருக்கிறாங்க. சங்கிகளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. இந்தியாவினுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர், அசாம் மாநிலத்தினுடைய முதல்வர் பிஸ்வால் அவர் சொல்கிறார்,
மதரசாங்கிற வார்த்தையே எடுக்கணுங்கிறார். இந்தியாவில் மதரசான்னு ஒரு வார்த்தையே இருக்கக்கூடாது. இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய திட்டமிடக்கூடிய அவருடைய பார்வையும் நோக்கும் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். அப்போ அவங்களுக்கு அலர்ஜியாக இருக்குது, அவங்களுக்கு துடிக்குதுன்னா இதனுடைய விளைவுகள், இது உண்டாக்கி தரக்கூடிய சமூக அக்கறை, இது உண்டாக்கி தரக்கூடிய சமூகத்தினுடைய நடைமுறை, இது சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய தீனியான பற்று என்பது எவ்வளோ என்பதை அதை பார்த்து நாம் புரிஞ்சுக்கலாம். நமக்கு மதரசாவின் மீது அக்கறை எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத விட அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. அதனால மதரசாவில் தீவிரவாதம் இருக்குங்கிறான். என்ன தீவிரவாதம்? குரான் வச்சு ஓதிக்கிட்டு இருக்காங்க. மதரசாவில் தீவிரவாதம் பாதிக்கப்படுது, மதரசா அப்படி, மதரசா இப்படி என்றெல்லாம் மதரசாவை பற்றி தவறான உங்களுடைய கவனங்களை பூரா நாட்டினுடைய வளங்கள், நாட்டு மக்களுடைய பிரியம், இதையெல்லாம் திருப்பி எப்படி வேறு ஏதாவது கவனங்களை திருப்பிக்கிட்டு இருக்கிறாங்களோ, அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் வந்தால் பேச விட மாட்டான். காஷ்மீர் ஃபைல், கேரளா ஸ்டோரி, முஸ்லீம்களுக்கு எதிரானதுங்கிறது வந்துச்சுன்னா மானியம் கொடுத்து அது இல்லாது திரைப்படத்தை போடுங்கிறான். இப்போ எஃப்ஸ்டீல் ஃபைல் ஒன்று வந்திருக்கப்போ அதை போடுங்களப்பான்னா மூச்சை காணும். அது ஒன்று வந்திருக்குது, அது என்னப்பான்னு கேட்டால் உலகத்தில் மனித சமுதாயத்தின் தலைவர்களாக சொல்லப்படக்கூடிய இவர்கள் எவ்வளோ அசிங்கமானவர்கள், எவ்வளோ கேடு கெட்டவர்கள் என்பதை உணர்த்தக்கூடிய ஒன்று. அதனால் அதை விட்டும் கவனத்தை திருப்புவதற்காகத்தான் வந்தே மாதரம் படி என்றெல்லாம் கண்ட காரியங்களையும் சொல்லி கவனத்தை திருப்பி கொண்டிருக்கிறார். அதனால் மதரசாங்கிறது இருக்குது, அது நம்முடைய மஹல்லாவினுடைய தீனுடைய ஒரு மகத்தான சொத்து, சாதாரணமானது. அதனால் அது விஷயத்தில் ஒரு தனி கவனம் செலுத்தணும், அது விஷயத்தில் ஒரு ஈடுபாடு காட்ட வேண்டும். நிர்வாகத்தினர்களும் சரி, மற்றவர்களும் சரி, மதரசாவில் ஒரு தனி அக்கறை. அதில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் தான் பிள்ளைகளை தீனுடையவர்களாக ஆக்கும், மார்க்கப்பட்டுள்ளவர்களாக ஆக்கும். எதிர்காலத்தில் ஈமானிய நிலை என்பது அவர்களுக்கு ஏற்படுவதற்கு மதரசா என்பது அடித்தளமானது. பொதுவாக கல்விங்கிறதே மாண்பானது தான். கல்விக்கு யாரும் மகத்துவத்தை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஹதரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், மன் அராத துன்யா ஃபஅலைஹி பில் இல்ம் வமன் அராதல் ஆஹிரா ஃபஅலைஹி பில் இல்ம் வமன் அராதஹுமா ஃபஅலைஹி பில் இல்ம். துன்யாவில் கண்ணியமாக இருக்கன்னு ஆசையாக இருக்குதா, சிறந்த கல்வியை படிங்கன்னு சொன்னாங்க. ஆகிரத்தில் நீங்கள் கண்ணியமான அறியப்படன்னு ஆசையாக இருக்குதா, சிறந்த கல்வியை படிங்கன்னு சொன்னாங்க. இரு உலகத்திலும் நீங்கள் மேன்மை வர வேண்டுமா, கல்வியின் கவனம் செலுத்துங்கன்னு சொன்னாங்க. ஒரு நீண்ட அர்த்த செறிவுள்ள உன்னதமான ஒரு வார்த்தை, அர்த்த செறிவுள்ள உன்னதமான ஒரு வார்த்தை. துன்யாவிலையும் கண்ணியம்ங்கிறது கல்வியை கொண்டு தான். அதனால தான் அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்த உடனே மனித சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு முதல்ல வஅல்லம ஆதம் அல் அஸ்மா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். அதுலேயும் சின்ன பிள்ளைங்களுடைய மனசில் சொன்ன மனசில் பதிஞ்சிடும். நான்லாம் மக்தப் ஓதும் பொழுது எனக்கு சொல்லித்தந்த ஒரு பாடல், ஒரு வரலாறு பாடலாக சொல்லி தருவாங்க. மக்க முஹம்மது நபி வீரந்து மதீனம் மௌத்தாகி அடங்கினரே, தக்கத்தாயார் வேயர் ஆமீனாம்மா, தகப்பனார் அப்துல்லா பாட்டனார் வேர், ஷக்கின்றி அப்துல் முத்தலீபாம். சொல்லாடைய வரலாறு, சல்லாசுடைய வரலாறு சின்ன பிள்ளைகளுடைய மனசில் பாடல் மாதிரி சொல்லிக் கொடுக்கும் பொழுது மனசில் பதியும். சாதாரணமானது அது உண்டாக்கக்கூடிய விளைவுகள் என்பது சாதாரணமானது அல்ல. அதனால் உண்டாகக்கூடிய அந்த விளைவுகள் சிறு பிள்ளைகளுடைய மனதிலே ஆழமாய் அழுத்தமாய் பதியக்கூடிய மகத்தான ஒரு வார்த்தைகள் தான், செய்திகள் தான் ஆரம்பமாக சொல்லிக் கொடுக்கப்படக்கூடியது. அதனால் கல்விங்கிறது ஆரம்பத்திலிருந்தே போதிக்கப்படணும். ஆசை வந்து விட வேண்டும். கல்விக்கு முடிவுங்கிறதுலாம் கிடையாது. அது மினல் மகுதுன்னு சொல்லுவாங்க, தாயினுடைய மடியிலிருந்து தோங்குது. அது நம்ம கடைசி வரை கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். இல்லை நம்ம பெரிய ஆல்மிசாவாகிட்டோம், பட்டம் வாங்கிட்டோம், பெரிய கோட்டெலாம் போட்டு தலைப்பாலாம் கட்டி ஊர் அறிய ஆல்மிசா நம்மளை சொல்லிட்டாங்க, அது பட்டதாரின்னு சொல்லிட்டாங்கிறதுனால நாம் ஓரளவு விளங்கிட்டோம்னு நினச்சோன்னா அன்னையிலிருந்து நம்முடைய ஜஹாலத்தை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அன்னையிலிருந்து நம்முடைய அறியாமல் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அறிவுக்கு முடிவு கிடையாது. அறிவு என்பது தான் கண்ணியம், அறிவு என்பது தான் பொக்கிஷம், அறிவு என்பது தான் அதிகாரம், அறிவு என்பது தான்
நம்முடைய ஆளுமையை நிலைநிறுத்தக்கூடிய மகத்தான ஒரு காரியம். அல்லாஹு தஆலா நமது நாயகத்தை பார்த்து சொன்னான், உலகத்தில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் துறை சார்ந்த கல்வியை கொடுத்தான். கொஞ்சம் முன்னால் தள்ளி வாங்கினேன், ஆட்கள் வெளியே நிற்கிறவங்க பேசிக்கிட்டு கூட உள்ளே வந்துருங்க. கொஞ்சம் முன்னால் தள்ளி நெருக்கி வந்திருக்கேன். சொன்னா நீங்கள் எழுந்திரிச்சு மேலே உட்காரு. இங்கே வாங்க, உங்கள் இடத்துல 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. இங்கே வாங்க வாங்க. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. கொஞ்சம் அப்படி ஒரு ஹரக்கத்து தள்ளி உட்காருங்க. மாஷா அல்லாஹ். இந்த வெளியில் நிற்கிறவங்களும் பேசாமல் நிற்கணும். தேவைகள் முடிஞ்ச பிறகு உள்ளே வந்து உட்காந்துக்காரன். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு துறை சார்ந்த ஞானத்தை கொடுத்தான். துறை சார்ந்த ஞானம். உதாரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, நம்ம என்ன சாப்பிட்டுட்டு வந்தோன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க. நம்முடைய பேலன்ஸு பணம் எங்கெங்கே எவ்வளோ வச்சுருக்கிறோன்னு கேட்டால் சொல்லுவாங்க. குர்ஆனில் இருக்குது. இப்போ உனப்பியுக்கும் பிமா தஅக்குலூன வமா தத்தஹிரூன ஃபீ புயூத்திக்கும். எவ்வளோ சேமித்து வச்சுருக்கிறீங்க, நேற்று என்ன சாப்பிட்டீங்க, முந்தா நாள் என்ன கேட்டால் சொல்லிடுவாங்களாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனில் இருக்குது. ஒவ்வொரு நபிமார்களுக்கு ஒரு அற்புதம். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஒரு அசாவை கொடுத்தான். இஸ்லாமுக்கு அல்லாஹ் இனிமையான குரல் வளத்தை கொடுத்தான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் பேச்சாற்றலை கொடுத்தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஒரு ஒட்டகையை கொடுத்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஒரு சட்டையை கொடுத்தான். இப்படி ஒவ்வொரு நபி அற்புதத்தை கொடுத்தான். ஆனால் நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உன்னதமான பொக்கிஷம் என்பது, உன்னதமான அவர்களுக்கு உண்டான செல்வம் என்பது குர்ஆன் தான். குர்ஆன் ஞானங்களின் உறைவிடம். வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். நாயகமே, தாங்கள் அறியாத எல்லா ஞானத்தையும் அல்லாஹ் கற்றுத்தந்தான். இது அதுன்னு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் தெரியும், ஒரு விஷயம் தெரியாதுங்கிறது இல்லை. ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன். இதுவரை உலகத்தில் வந்தவர்கள், இனிமேல் வர இருப்பவர்கள் எல்லோருடைய ஞானத்தையும் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். பெருமைக்காக சொல்லல, யதார்த்தத்தை சொல்கிறேன்னு சொன்னான். அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் கற்காத கல்வியெல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். குர்ஆன் சொல்லுது, வகான ஃபதுலுல்லாஹி அலைக அலீமா. அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளில் மகத்தான அருள் அந்த அருள் தாங்கிறான். அந்த அருள் தாங்கிறான். ஒரு இடத்துல நாயகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக லால்லன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. நாயகமே, தாங்கள் யதீமாக இருந்தீர்கள், அல்லாஹ் அரவணைக்கவில்லையா? நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை சீமானாக்கவில்லையா? நுபுவத்தினுடைய ஞானம் இல்லாமல் இருந்தீர்கள், அல்லாஹ் நுபுவத்தை தரவில்லையான்னு எல்லாத்தையும் சொல்கிறான். ஆனால் நாயகத்தை பார்த்து அவைகளெல்லாம் திரும்ப எதை கேட்க வேண்டும் என்று சொன்னால், குல் ரப்பி ஸித்னி இல்மா. எவ்வளவு கொடுக்கப்பட்டாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் செய்ய வேண்டிய துஆங்கிறது, அல்லாஹ் என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து. அதுதான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு முடிவு கிடையாது. கல்வியை கற்பதிலே சஹாபாக்களுக்கு மத்தியில் போட்டி. கல்வியினுடைய ஈடுபாடு என்பது மகத்தானது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், அர் ரஹ்மான், அவன் மகா கருணையாளன். ஏன் தெரியுமா? அல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுத்தந்தான். மகா கருணையாளன். அந்த கருணையினுடைய வெளிப்பாடு, அந்த கருணையினுடைய அடையாளம் குர்ஆனை கற்றுத்தந்தான். ஹலக்கல் இன்சான், மனிதனை படைத்தான். நீங்கள் மனுஷன் படைத்த பிறகு தான் படித்து கொடுக்க முடியும். ஆனால் அல்லாஹு தஆலா படைத்த அருளை பின்னாலாக்கி படிப்பித்த அருளை முன்னாலாக்குகிறான். படைக்கிறதுங்கிறது சாதாரணம் இல்லை. ஒரு குழந்தை உருவாங்கிறது சாதாரணமாக? அற்பஜலம் அக்கினியால் அழியாமல் காவல் செய்து கற்பமதில் வைத்துருவாய் கலந்ததன்பின் தாரணையில் ஆக்கி என்னை தான் வளர்த்து காத்த ஒரு காரணனே நீ எனக்கு காப்பு என்று சொல்வார்கள் தக்கலையின் தவஜானி, தென்னாட்டின் ரூமி, நம்முடைய பீர்மதப்பா அவர்கள். அது கருவிலே வைத்து உருவாக்கி வளர்ப்பது என்பது சாதாரணமான ஒரு அருள் அல்ல. கவனமாக இருக்கணும், பேணுதலாக இருக்கணும். அந்த நேரத்தில் அது ஒரு விந்திலிருந்து உருவாகி வரக்கூடிய, அது வளர்ந்து ஒரு செழுமையாக ஆகக்கூடிய ஒரு நிலை வரை எவ்வளோ பேரருள், சாதாரணமான அருளா. ஆனால் அந்த படைத்த அருளை விட குர்ஆனை படிப்பித்த அருளை அல்லாஹ் முற்படுத்தி சொல்கிறான். சாதாரணமானது நம்மளில் யார் சின்ன பிள்ளைங்கிறது மாத்திரமல்ல, குர்ஆன் ஓத தெரியாமல் யாரும் நம்மளில் இருக்கக்கூடாது. என்னங்க ஒரு சைனால வியாபாரம் பார்க்குறதுக்காக போகிறாங்க, அங்கே போய் ஏதோ வியாபாரிகள்கிட்ட பேசுகிறதுக்காண்டி போகிறான், 10-15 நாளில் சைன மொழியை கற்றுட்டு போயிடுறான். இருக்கிற மொழியிலேயே எழுத்துலேயே அதிகமான எழுத்து சைனா எழுத்து தான்.
பத்திரிக்கையில் சைன மொழியினுடைய எழுத்தை ஒவ்வொரு எழுத்து நம்ம ஊடு கட்டின மாதிரி இருக்கும். ஒவ்வொரு எழுத்தை பார்த்தா அது ஒரு தனி ஊடு கட்டின மாதிரி எனக்கு அடையாளப்பட்ட மாதிரி இருக்கும். எண்ணிக்கையே கிடையாது. அவ்வளவு சைன மொழியினுடைய எழுத்துக்களை கற்றுக்கொள்கிறான் வியாபாரத்துக்காக. அல்லாஹ் நமக்கு தந்த பொக்கிஷம் அல்லவா குர்ஆன். கியாமத்து வரை நின்றடங்கக்கூடிய பேரற்புதம் அல்லவா குர்ஆன். வான்மண்டலத்திற்கும் பூமிக்கு மத்தியிலே கியாமத்து நாள் வரை உள்ள அருந்துபடாத கயிறல்லவா குர்ஆன். குர்ஆனை திறந்து ஒரு வார்த்தை ஓதுறோம்னு சொன்னால் ஒரு பாரம்பரியம். அது அதனுடைய நேரடி தொடர்பு அல்லாஹ்வோடு. சும்மா வார்த்தையை படிக்கல, நம்ம அல்லாஹ்வோடு கனெக்ஷன் வந்துடுது. ஹஸரத்மார்கள் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்கள். குர்ஆன் ஷரீஃபில் பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹான்னு ஒரு இடம் இருக்குது. மஜ்ரேஹான் ஓதணும், எழுதுறது மஜ்ரீஹான் எழுதணும். மஜ்ரீஹான் தான் எழுதணும், ஆனால் ஓதுறது மஜ்ரேஹான் ஓதணும். ஏன் அப்படி ஓதணும்? அப்படி ஓத வேண்டும் என்று சொல்லி தந்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுடைய ரசூலுக்கு அல்லாஹு தஆலா இவர்கள் இஸ்லாம் வழியாக அவர்களுக்கு சொல்லி அனுப்பினான் என்றால், நாம் ஒரு ஓதுகிறோம் என்றால் அந்த ஓதுவதற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அந்த ஓதுவதற்கு என்று ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த ஓதுவது என்பது ரப்போடு தொடர்பை ஆக்குவதில் உன்னதமானது. அதனால் கல்வி, எந்த கல்வியும் மாண்பானது தான், எந்த கல்வியும் உயர்வானது தான். ஆனால் அந்த கல்வி என்பது அல்லாஹுடைய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கல்வியாக, ஒழுக்கம் சார்ந்த ஒரு கல்வியாக. இன்றைக்கி இந்த எஃப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு வந்திருக்குத, கல்வி இல்லாத ஆட்களை போகிறான், படித்தவன் தான், வருமானவன் தான். ஏன்னா ஒழுக்கமில்லை. இந்த கல்வி, குர்ஆனுடைய கல்வி ஒழுக்கத்தை தரும். குர்ஆனுடைய கல்வி என்பது அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இறையச்சத்தை உண்டாகும். இந்த உலகத்தில் தன்னுடைய நபித்துவத்தை சொல்வதற்கு முன்னாலே அல்லாஹ் நாயகத்திடத்தில் சொன்னான், நாயகமே நீங்கள் கேளுங்கள் இந்த மக்களை பார்த்து. லகது லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி, 40 ஆண்டு காலம் உங்களோட தான் வாழ்ந்திருக்கிறேன், வேற எங்கேயாவது இருந்து குதித்து வந்துட்டேனா? 40 ஆண்டு காலம் உங்களோடு தான் பிறந்து வளர்ந்து ஆளாகியிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் யாருக்காவது அநியாயம் செய்திருக்கிறேனா? பொய் சொல்லியிருக்கிறேனா? மோசடி செய்திருக்கிறேனா? வரம்பு மீறி இருக்கிறேனா? தவறான செயல்களில் ஈடுபட்டிருக்கிறேனா? அப்போனா தாக்கிலும் விளங்க வேண்டாமா? நல்லா கேட்குறேன். எதிரிகள் கூட நாயகத்தை பார்த்து குற்றம் சொன்னதில்லை. நமது தலைவர் அப்படிப்பட்ட தலைவர். நமது தலைவர் அவ்வளவு மாண்பானவர்கள். உலகத்திலே எதிரிகளிலே பெரிய எதிரி அபூஜஹில் தான். லிகுல்லி உம்மத்தின் ஃபிரவுன் ஓ ஃபிரவுன் ஹாதிஹில் உம்மத்தி அபூஜஹில் இப்னு ஹிஷாம். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் ஒரு ஃபிரவுனை தந்தான், ஒரு எதிரியை தந்தான். இந்த உம்மத்தினுடைய ஒட்டுமொத்த எதிரி அபூஜஹில் தான். நாங்கள் சொல்லாது அந்த அபூஜஹில் நாயகத்தை பார்த்து சொல்கிறான், யா முஹம்மத் வல்லாஹி லா நுகذிபுக். முஹம்மதை, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காலத்திலும் நீங்கள் பொய்யர் என்று நாங்கள் சொன்னதே இல்லைன்னு சொன்னார். யாருங்க சொல்லலாம்? எதிரியினுடைய வாக்கு மூலம். வல்லாஹி லா நுகذிபுக், உங்களை பொய்யர் என்று ஒரு காலம் நாங்கள் சொன்னதில்லை. எவ்வளோ பெருமை நமக்கு, நமது நாயகத்திற்கு கிடைத்த சான்று. உலகத்தில் எல்லோரும் நாயகத்தை கை நீட்டி குறை சொல்ல பிறந்தவன். ஒழுக்கத்தின் உறைவிடம், மாண்பின் உறைவிடம். கல்வி என்பது அப்படிப்பட்ட மகத்துவத்தை தரும். லா நுகதி ஒலாக்கின் நுகதிவு மா ஜிகுத்தபி, நீ கொண்டு வந்த ஐட்டம் நமக்கு ஒத்துக்கிறது, அவ்வளவுதான். நீ கொண்டு வந்த சரக்கு அது நமக்கு பிடிக்கல, அவ்வளோதானே தவிர உங்களை பொய்யர் என்று ஒரு காலம் நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று எதிரிகள் வாக்குமூலம் வைத்தார். மலைக்கு பின்னால் உங்களை தாக்குவதற்கு ஒரு படை வருகிறது என்று சொன்னால் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டது தான். சாதாரண விஷயமா அது? சாதாரண விஷயமா அது? மலைக்கு பின்னால் உங்களை தாக்குவதற்கு ஒரு படை வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களான்னு கேட்டாங்க. மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதுகா, உங்கள் விஷயத்தில் உண்மையை தவிர வேறு அனுபவம் நாங்கள். அதனால் இது சாதாரணமான ஒரு கல்வி அல்ல, இது பயனுள்ள கல்வி. இந்த கல்வியை தேடிக்கிட்டே இருக்கணும். குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் அடிக்கடி பயானில் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான், குர்ஆன் ஓதுகிற காரணத்தினால் உலகியல் ரீதியான பாக்கியங்கள் மாத்திரம் 70 பாக்கியம் இருக்கு. எவ்வளோங்க? குர்ஆனை பார்த்து ஓதினா பார்த்தாலே நன்மை தரக்கூடியது. ஒன்றும் செய்யணும், குர்ஆனை பார்த்தாலே. முதல்ல நான் ஹஜ்ஜுக்கு போயிருந்த நேரத்தில் என்னுடைய உஸ்தாமார்களுக்கெல்லாம் ஒரு கடிதம் எழுதி, நான் ஒன்றும் விளங்காமல் நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், அதில் எனக்காண்டி துவா செய்யுங்க, நான் என்ன செய்யணும்னு எனக்கு வழிகாட்டுங்கன்னு சொன்ன நேரத்தில் 1994 என்னுடைய உஸ்தாமார்கள் ஒவ்வொருவரும் கடிதம் போட்டாங்க. அதனுடைய ஆசிரியர் பிறந்தவங்க எல்லாமே கமார்தீன் ஹஜ்ரத் அவங்க சொன்னாங்க, முடிஞ்சவரை காபாவை பார்த்துக்கிட்டே இருன்னு சொன்னாங்க. சின்ன விஷயந்தான். ஹஜ்ரத்தை பொறுத்தவரையில் சின்ன அமல் தான் செய்வாங்க, நல்ல பயனுள்ளதாக இருக்கும்.
அசத்தினுடைய ஒரு பழக்கம், எந்த ஒரு தொழுகை முடித்து 10 தடவை சலவாத்து ஓதாமல் எழுந்திருக்க மாட்டான். 10 தடவை சலவாத்து ஓதாமல் குறிப்பிட்ட நேரத்தில் 100 சலவாத்தை ஓதுவது என்பது வேறு. ஆனால் எந்த தொழுகை முடித்தாலும் 10 தடவை சலவாத்து ஓதி தான் எழுந்திருப்பான். சின்ன அமல், ஆனால் சேர்ந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி பார்த்தாலே நன்மை தரக்கூடிய மகத்துவமிக்க உன்னதமானது குர்ஆன். சாதாரணமான ஒன்று அல்ல குர்ஆன் என்பது. பெருமக்களே, யாராலும் வெல்ல முடியாத வலிமை மிக்கது. அன்றைய காலகட்டத்திலே இலக்கியத்திலே இலக்கணத்திலே மிக ஆழ்ந்த தேர்ச்சி பெற்றவர்கள் தான் அவர்கள். இதுபோல ஒரு வார்த்தை அரபியில் நீங்கள் பேசக்கூடிய மொழி, உங்கள் இலக்கியவாதிகள் நிரம்ப இருக்கிறீர்கள், இது மாதிரி ஒரு வேதத்தை கொண்டு வாங்க பார்ப்போம், இது மாதிரி ஒரு ஆயத்தை கொண்டு வாங்க பார்க்கணும், நல்லா சவால் விட்டான். அவங்களுடைய கல்விங்கிறது, அவங்களுக்கு பெற்றிருந்த அந்த இலக்கிய அறிவுங்கிறது சாதாரணமானதல்ல. வரலாற்றில் ஒரு சின்ன நிகழ்வு இருக்கிறது. அதாவது இம்ரவுல் கைஸ்னு ஒருத்தன் இருந்தான். சல்லாசில் கூட அவனை பற்றி சொன்னாங்க, கவிஞர்களுக்கெல்லாம் பெரிய தலைவன், நரகத்தின் வழிகாட்டின்னு சொன்னான் இம்ரவுல் கைஸை. கெட்டிக்காரன். இன்றைக்கும் அவனுடைய அவன் எழுதிய அந்த நூல்கள் பாடங்களில் இருக்கிறது, பாடத்தில் வச்சிருக்கிறான். அது இலக்கிய தரத்திற்காக. அவ்வளவு இலக்கிய தரமிக்கவன். வாழ்க்கையில் அவனுடைய முடிவு எப்படி ஏற்பட்டது என்பது சம்பந்தமாக ஒரு வரலாறு இருக்குது. ஒரு தடவை அவன் காட்டுப்பகுதி வழியாக கடந்து போய்கிட்டு இருந்தானா. எதிரிகள் இருப்பாங்க இல்லையா, அதனால் அந்த எதிரிகளில் ஒருத்தன் வந்தான். உன் கதையை முடிக்க போகிறான். ஏதாவது ஆசை இருந்தால், அவனுடைய பழக்கம், ஏதாவது உன் மனசில் ஆசை தேட்டம் இருந்துச்சுன்னா அதை சொல்லு, அதை வேணால் நிறைவேற்றுறோம். ஆனால் இன்றைக்கி ஒரு ரூஹை எடுக்க தான் போகிறேன்னு சொல்லிட்டான். அவன் சொன்னானா, எனக்கு ஒரே ஒரு சின்ன ஆசை இருக்குது, நான் ஒரு எழுத்து எழுதி தர்றேன், அதை கொண்டு போய் என் பிள்ளைகள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னான். அவனுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. இதை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் கொடுத்துருங்க. சரி, எழுதி நம்மள்ட்ட தான் தரப்போகிறான், பார்த்துக்குறோம் என்ன இருக்குதுன்னு. அந்த 2 பேரும் பார்க்குறான். அப்படி ஒரு செய்தியெல்லாம் இல்லை. சரி கொடுத்துருவோன்ட்டான். அதில் என்ன எழுதிருந்துச்சு? எபனத்தை இம்ரயில் கைசி இன்ன அபாக்குமா. அவனை கொண்டுட்டாங்க. இம்ரவுல் கைசின் 2 பெண் மக்களே உங்களின் தகப்பனார். இது முதல் அடி, மிஸ்ரா முதல் அடி. 2வது அடி கத்தீலுன். அந்த பெண்மணியில் ஒரு பெண்மணி படித்தா. இவன் எழுதி கொடுக்குறான். இவன் எழுதி கொடுத்தது ஒரு வரி தான். எபுனத்தை இம்ரயில் கைசி இன்ன அபாக்குமா. இம்ரவுல் கைசின் 2 பெண்மக்களே உங்களின் தகப்பனார். அவ்வளோதான். முதல் அடி இப்படி வந்தால் அதுக்கு அடுத்த அடி எப்படி வரணும் என்பதை அந்த பெண்களும் தெரிந்திருந்தார்கள். அதனால் அந்த பெண் எடுத்து கொடுக்குறா, கத்தீலுன் ஃபைன்னல் காத்திலைனி லதைக்குமா. கொல்லப்பட்டு விட்டார். கொன்ன 2 பேரும் முன்னால் நிற்கிறான். கொன்ன 2 பேரும் முன்னால் நிற்கிறான். ஆகவே அந்த 2 பேருடைய கதையை முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த 2வது பெண்மணி அவள் ஒரு அடி எழுதுகிறாள். 2 பேரும் உலக்கையை வச்சு ஆளை கொண்டு போட்டாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இலக்கிய ஆற்றல், ஒரு மொழியினுடைய ஆற்றல். சாதாரணமாக இந்த சாணமாடைய அந்த அரசியல் தலைவர்களில் சில பேர் இருக்கிறாங்க. கொடிக்கம்புடன் வாருங்கள்னு அறிக்கை வெளியிடுவார் ஒரு தலைவர். அப்படின்னா அங்கே வரும்பொழுது என்ன செய்யுங்க, கம்போட வான்னு அர்த்தம். அது 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 ஒரு சாடமாடையான ஒரு விஷயம் அது. அது மாதிரி ஒரு வார்த்தையிலே சில நுட்பங்கள் இருக்கிறது அல்லவா. அப்படி ஒரு நுட்பம். முதல் வரி இப்படி இருந்தால் அடுத்த அப்படி எப்படி இருக்கணுங்கிறது. அவ்வளவு தேர்ச்சி பெற்றவர்கள். அவங்கள்ட்ட இது மாதிரி ஒரு சூறா கொண்டு வாங்க, ஒரு ஆயத்தை கொண்டு வாங்கன்னா கிடந்து முக்குனாங்களே தவிர காரியம் நடக்கிறது. அல்காரியா துமல்காரியா ஒமா அதராக மல்காரியா. இந்த ஆயத்து இறங்கின உடனே ஒருத்தன் எழுதுனானா, அல்ஃபீலு மல்ஃபீலு ஒமா அதராக மல்ஃபீலு லஹு ஹுர்தூமுன் தவீலு. யானை என்னன்னு தெரியுமா? அதுக்கு நீளமான தும்பிக்கை இருக்கும். கேட்டவனையும் சிரித்தான். இல்லை, ஒரு விஷயத்தை அப்படி உருவப்படுத்தி சொல்லணுமானா அது அவ்வளோ உருவப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் இல்லையா அந்த விஷயம். எதிர்பாராத பெரிய திடுக்கம் இல்லை ஒரு சம்பவங்களாக இருந்தால் அல்காரியா, பெரும் நடுக்கம், ஒரு திடுக்கமான நிகழ்ச்சி ஏற்படும். அந்த சத்தம் இருக்கிறதே, உலகமெல்லாம் அப்படியே துகளாக மாறிவிடும். அது அல்லாஹ் தஆலா அந்த திடுக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது அப்படி சொல்கிறான். யானை தான் ஊரில் பார்த்துட்டு அடையிறமே, இதை போய் இவ்வளோ பெருசாக சொல்கிறீ என்னன்னு சொல்லி அவனுடைய கதையை முடிச்சிட்டான். இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அபுத்தர்.
அதை பார்த்து ஒருத்தர் எழுதுனா இன்னா அத்தைனாக்கள் ஜமாஹிர் ஃபஸல்லில் இரப்பிக்க வஹாஜிர். அவங்க ஒரு அடி எழுதலாம். அங்கே கொண்டு போகவே இல்லை, போட்டிக்கு வரவே இல்லை. அடி இருக்கிறவனே சிரிச்சு எழுதிட்டான். எழுதி கொடுக்கறத கொஞ்சம் ஒழுங்காக எழுதி கொடுக்க முடியாது. 4 பேர் பார்த்து சிரிக்கிற மாதிரி எழுதி கொடுப்பான். அவனுக்குள்ளேயே முடிச்சுட்டான். சபைக்கு முன்னால் போட்டிக்கே வரல. அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்தது, கனம் வாய்ந்தது பெருமக்கள். குர்ஆனுடைய அற்புதம் காலமெல்லாம் அது செய்யக்கூடிய புரட்சி உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. மக்காவிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு அகதியாக போகல. நல்ல கவனத்தில் வையுங்கள். மக்காவிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு அகதியாக போகல, அரசராக போனாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு முன்னால் குர்ஆன் அங்கே போயிருந்துச்சு. அதுக்கு முன்னாலே சையதுனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, முக்ரின்னு அவங்களுக்கு பேர். குர்ஆன் ஓதி கொடுக்குறவன் தான் அவங்களுக்கு பேர். எல்லோருக்கும் குர்ஆன் ஓதி கொடுத்துருந்தார். அதற்கு முஸ்அப் ரலியல்லாஹு ஒரு தனி ஆற்றல் இருந்துச்சு. யார்ட்டையாவது உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுனாங்கன்னா உடனே அவங்க இவர் சொல்ல கேட்டுருவாங்க. உரையாடல் கலை, ஒரு ஆட்கள்கிட்ட ஒரு திறமை இருக்கும் இல்லையா? சில பேர்கிட்ட எழுத்து திறமை இருக்கும், பேச தெரியாது. எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அந்த மாதிரி வலதுகையார் எழுதுவார், வலியஞ்சனை இடதுகையார் எழுதுவார். இஸ்லாமிய கலைக்கலைஞர் 4 பாகம் எழுதியிருக்கிறார். வாழ்க்கையில் வெற்றின்னு சொல்லி 22வது பதிப்பு வந்திருக்கக்கூடிய ஒரு புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்கிறார். ஏராளமான எழுத்தாளர், மிகப்பெரிய ஒரு நல்ல எழுத்தாளர். ஆனால் மேடையாரி பேச சொன்னால் ஒரு வார்த்தை ஓடாது. சில பேர் எழுத்தாற்றலில் திறமையாக, சில பேர் பேசுவாங்க, விட்டால் பேசுவாங்க, எழுத தெரியாது. அவங்களுக்கு என்ன செய்யாது, எழுத தெரியாது. 4 வார்த்தை ஒரு அமைச்சு எழுதுன்னா அது தெரியாது. சில பேர் பேசவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. உட்கார்ந்து பேசுனாங்க, அவர் உட்கார்ந்து உரையாடல் செய்தாருன்னா யாரையும் வளைச்சி போட்டுருவார். ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு ஆட்களுக்கும். அதற்கு சையதுனா முஸ்அப் இப்னு உமைர் அவ்வல் சுஃபரா இல் இஸ்லாம் என்று மார்க்கம் சொல்கிறார். இந்த மார்க்கத்திற்காக முதல்ல பயணப்பட்டு வெளியில் போனவங்க அவங்க தான். அங்கே போய் என்ன செய்தாங்கன்னா மதீனாவினுடைய மக்களை மாற்றினார்கள். மார்க்கம் உள்ளவர்களாய், தீன் உள்ளவர்களாய், குர்ஆனுடைய ஞானம் உள்ளவர்களாய். முஸ்அப் ரலியல்லாஹுடைய வரலாறு வாழ்க்கையில் கிடைச்சா நீங்கள் படித்து பாருங்கள். நான் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் வச்சு சொல்கிறேன், முஸ்அப் ரலியல்லாஹுடைய வரலாறை நான் கண்ணீர் ஒடிக்காமல் படித்ததே இல்லை. அற்புதமான வரலாறு. முஸ்அப் ரலியல்லாஹுடைய வரலாறை தீனுக்காக தங்களை அவர்கள் கொடுத்த அர்ப்பணிப்பாளர், மிகப்பெரிய அர்ப்பணிப்பாளர். தங்களுடைய எல்லா விதமான சொத்துக்களையும், தான் பெற்றிருந்த எல்லா பாக்கியங்களையும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சாடையும் அவங்களுக்கு இருக்குமா. அதனால தான் உஹதில் கொல்லப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்கன்னு ஒரு வதந்தி பரவிச்சே. அதுக்குண்டான காரணங்களில் ஒன்று முஸ்அப் ரலியல்லாஹு கொல்லப்பட்டார். முஸ்அப் பெரிய பணக்காரர், பெரிய வசதி உடையது. ஆனால் அவங்களுடைய பின்னால் உள்ள வாழ்க்கையில் இந்த தீனுக்காக எல்லாவற்றையும் கொடுத்தார். அல்லாஹ்வுடைய ரசூலை அள வைத்தவர், நபி அவர்களை அள வைத்தவர். உஹதில் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. தலையை மூடினா துணியை கொண்டு கால் வெளியில் தெரியுது, காலை மூடினா தலை வெளியில் தெரியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை துணியை கொண்டு மூடுங்க, காலில் அந்த இலையை போட்டு மூடி வைங்கன்னு சொன்னாங்க. பெரிய அர்ப்பணிப்பாளர். சொல்ல வந்தது, குர்ஆன் முன்னால் போனது மதீனாவிற்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகதியாக போகல, அரசராக போனாங்க. இவங்க போய் ஒரு ஆள்கிட்ட உட்காந்து பேசுனாங்கன்னு வைங்களேன், மாற்றிடுவாங்க. நீண்ட வரலாறு அது சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கிறது. எதற்காக சொல்ல வருகிறேன், குர்ஆன் அன்றைய காலகட்டத்திலும் புரட்சி செய்தது, இன்றும் அது புரட்சி செய்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் அல் ஜசீராவில் அதனுடைய உள்ள போய் பாருங்கள். சமீபத்தில் நீங்கள் தேதி எத்தனைங்க, 15 12ஆம் தேதி அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. காசாவில், பலஸ்தீனத்தில் காசாவில் 12ஆம் தேதி என்ன நடந்துச்சுன்னா 200 பொம்பளை பிள்ளைங்க ஹாஃபிலாவாக ஆகிருக்கிறாங்க. சொல்லுங்களேன், சுப்ஹானல்லாஹ்னு. சாதாரண விஷயமா? தங்குவதற்கு ஒழுங்கான வீடு இல்லை, சாப்பாடு ஒழுங்கானதாக இல்லை, தண்ணீர் போதுமானதாக இல்லை, மருத்துவ வசதிகளெல்லாம் ஒழுங்கானதாக கிடையாது. அவர்கள் அகதிகள் முகாமில் பல பேர் வசிக்கிறார்கள். எப்போ எந்த நேரத்தில் என்ன வெடிக்கும் என்ன குண்டுன்னு தெரியாது. ஆனால் மன உறுதி, ரமதான் வருகிறது, குர்ஆனை மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி கடந்த 12ஆம் தேதி நான் அதனுடைய ஒரு இதிலிருந்து எடுத்து கூட வச்சுருந்தேன். கடந்த 12ஆம் தேதி மாத்திரம் காசாவிலே 200 பிள்ளைகள்
ஹாஃபிலாக்கள், பெண் ஹாஃபிலாக்கள் உருவாகி இருக்கிறார். இதுவரை காசாவில் மாத்திரம் உருவாகி இருக்கக்கூடிய ஹாஃபிலாக்கள் இருக்கிறாங்களே 777 பேர் இதுவரை உருவாகி இருக்கிறாங்களாம் அந்த ஊரில் மாத்திரம். அந்த ஊரில் குர்ஆன் இன்றும் புரட்சி செய்கிறது. குர்ஆன் இன்றும் புரட்சி செய்கிறது, சாதாரணமானதல்ல. அது உண்டாக்கி வைக்கக்கூடிய சாதனை என்பது காலங்களையும் கடந்து நிற்கிறது. காலங்களையும் கடந்து நிற்கக்கூடிய பேர் அற்புதம் தான் குர்ஆன். இந்த 12ஆம் தேதி நடந்த விழா 12/2/2026. பிள்ளைகள் கையில் பதாகைகளை பிடித்துக்கொண்டு ஊர்வலம் செல்கிறார்கள். லை யுதிஅன் அல்லாஹ் எங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். ஒஃபீனால் குர்ஆனுல் கரீம், எங்கள் இடத்துல குர்ஆன் இருக்கிறது, எழுதி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் எங்களை ஒருபோதும் குறைவுபடுத்த மாட்டான், காரணம் எங்கள் இடத்தில் குர்ஆன் இருக்கிறது. குர்ஆனை மனப்பாடம் செய்கிறார்கள். மனப்பாடம் செய்கிறது பெரிய மதரசாலாம் கிடையாது. மதரசா இதுதான். இவங்க அவங்கள்ட்ட பாடம் சொல்லணும், அவங்க இவங்கள்ட்ட பாடம் சொல்லணும், அவ்வளோதான். தாய் பிள்ளை இடத்திலும் பிள்ளை தாய் இடத்திலையும் ஆர்வம், ஈடுபாடு, அக்கறை, குர்ஆனுடைய கண்ணியம், அதை பற்றி உண்டு. ரமதான் வருகிறது, நாம் குர்ஆனை மனப்பாடமாக ஓத வேண்டும் என்று அந்த மதரசாவுடைய அமைப்புங்கிறது இப்படித்தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஆள் மாற்றி மாற்றி குர்ஆன் ஓத கேட்குறது சொல்ல வருகிறது. அன்றைய காலத்தில் மாத்திரமல்ல, இன்றும் குர்ஆன் புரட்சியை செய்கிறது. அது உண்டாக்கி தரக்கூடிய மாற்றங்கள் என்பது சாதாரணமானதல்ல. ஒரு மரியம்னு ஒரு பிள்ளை, 10 வயசுங்க அந்த பிள்ளைக்கு, 10 வயது இந்த பிள்ளைக்கு. போர் தொடங்கிய நாளிலிருந்து இந்த பிள்ளை குர்ஆனை மனப்பாடம் பண்ணுச்சு. மனப்பாடுகின்ற இந்த நேரத்தில் அந்த பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, உன்னுடைய விளையாட்டு எதுமா? சின்ன பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஆட்கள் விளையாட்டு இருக்கும் இல்லையா? இப்போ துனியாவுடைய மொத்த விளையாட்டு செல்லு தான். அதனால் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஆட்களுக்கும் சில விளையாட்டு, பழைய காலத்துல எல்லாம் கிள்ளி விளையாடுவாங்க, கோழிக்கா விளையாடுவாங்க, பல விளையாட்டு இருக்கும். இப்போ அதெல்லாம் எல்லாம் குறைஞ்சி போய் எல்லாம் இதில் தான் வந்து நிற்கிதோ. ஆனால் அந்த பிள்ளைகள்கிட்ட கேட்குறார் ஒரு ஜசீராவுடைய நிருபர், உன்னுடைய பொழுதுபோக்கு என்ன, உன்னுடைய விளையாட்டு என்ன? அந்த பிள்ளை சொல்லுது, 5 நாளில் நான் ஒரு குர்ஆன் முடிக்கிறேன், எனக்கு என்ன விளையாட்டுன்னு கேட்குது. 10 வயசு. உலகத்தில் எப்பொழுதோ நடந்த சம்பவம் அல்ல, நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவம். நான் 5 நாளைக்கு ஒரு குர்ஆன் கத்தம் செய்கிறேன், எனக்கு எங்கே விளையாட நேரம் இருக்குது, விளையாட்டில் எனக்கு எங்கே கவனம் இருக்குதுன்னு சொல்ல. உலகத்தில் அமெரிக்காவினுடைய நேஷனல் யூனிவர்சிட்டி அந்த காசாவில் ஒரு ஆய்வு செய்கிறார். இங்கே படை நடத்துவதற்காக வேண்டி இவர்களை தாக்குவதற்காக வரக்கூடிய இஸ்ரேலிய படையினர்கள் மன உளைச்சலால் தற்கொலை பண்ணுறான். எல்லா வசதியும் இருக்கு. ஆனால் அந்த இஸ்ரேலிய படைகள் இங்கே வந்து அவர்கள் இருந்து அவங்க இங்கே உள்ள நிலைகள்லாம் பார்த்துட்டு மன உளைச்சலால் தற்கொலை பண்ணுறான். தங்குவதற்கு வீடு இல்லை, குடிப்பதற்கு ஒழுங்கான தண்ணி கிடையாது, வசதி வாய்ப்புகள் கிடையாது, அகதிகள் முகாம், உடைந்த இடங்கள், கட்டடத்துக்கு மத்தியிலே ஒரு வாழ்க்கை. இப்படி உள்ள நிலையில் மன தைரியம்னா அந்த காசா மக்களில் ஒருவர் கூட இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒரு ஆள் கூட இதுவரை தற்கொலை செய்ததில்லை. அமெரிக்காவுடைய நேஷனல் யூனிவர்சிட்டி ஜசீராவில் பார்த்தீங்கன்னா எல்லா செய்தியும் இருக்குது. ஒரு ஆய்வு செய்கிறார்கள், இந்த மக்களுக்கு இந்த அளவுக்கு மன உறுதிக்கான காரணம் என்ன? இவ்வளவு மன உறுதி, எப்படிப்பட்ட சிரமங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல், இந்த சிரமங்களிலேயும் தோண்டு போய் விடாமல் இருக்கக்கூடிய அந்த துணிவு, இது எப்படி உங்களுக்கு வந்துச்சு? அவங்க ஆய்வு செய்து 2 விஷயத்தை சொன்னாங்க. ஒன்று, எந்த காரியமாக இருந்தாலும் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் சொல்கிறான், எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்கிறான். 2வது குர்ஆன் ஒரு ஆன்ம பலம், வெளிப்படையான பலம் அல்ல அது. குர்ஆன் ஒரு ஆன்மாவை பலப்படுத்துகிறது, அந்தரங்க பலப்படுத்துகிறது. நமக்கு குர்ஆனை தொடர்ந்து ஒரு பக்கம் ஓத ஆரம்பித்தா போதும் கொட்டாய் வருது, பழக்கம் இல்லாததுனால. சிலருக்கு பயானில் உட்காந்து தூக்கம் வர்ற மாதிரி, இங்கே யாரும் தூங்கலை, பொதுவாக சொல்கிறேன். குர்ஆனை திறந்த உடனே ஆகன்னு கிடக்குது. தஸ்பீஹ் எடுத்து ஓத ஆரம்பித்தா கீழே விழுந்துடுது, பழக்கம் இல்லை. செல்லுன்னா மேலேருந்து கீழே மேலே 1 மணி நேரம் உருட்டுறோம், கண்ணு இமையை கூட மூடுறதுக்கு மறந்துடுறோம். ஏன்னா அதில் ஈடுபாடு இருக்குது, அதில் ஈடுபாடு இல்லை. உண்மையானவர்களே, அதனாலே இந்த மன வலிமைக்கான காரணம் குர்ஆன்.
ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறார். இன்னொன்று ஹஸ்பன் அல்லாஹ் நிஅமல், அந்த திக்ர் அதிகமாக சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆன்லையும் சொல்கிறான், ஹஸ்பன் அல்லாஹ் நிஅமல் வக்கீல், யார் நிரம்ப ஓதுகிறார்களோ அவங்களுக்கு 3 பாக்கியம் கிடைக்குமா. என்னன்னு சொல்லிடட்டா? சொல்கிறது முக்கியம் இல்லை, ஓதணும். ஓதலாமா? நிறைய இடத்துல இன்ஷால்லா சொல்லியிருக்கீங்க, பார்த்துக்கங்க, அதையும் பார்த்துக்கங்க. 3 பாக்கியம் கிடைக்கும் ஹஸ்பன் அல்லாஹ் நிஅமல் வக்கீல் என்று ஓதினான். அதுலேயும் சாலிஹீன்கள் சொல்கிறாங்க, ஒரு 450 தடவை ஒரு நாளைக்கு கணக்கு வச்சு நீங்கள் ஓதி பாருங்கள், அல்லாஹுடைய பேரருள் நிரம்ப கொட்டும். 3 பாக்கியங்கள் வருமா. ஃபன்கலபு பிநிஅமத்தி மின் அல்லாஹ் வ ஃபضலில் லம் யம்சஸுஹும் சூ வத்தபஉ ரிதுவானல்லாஹ். அல்லாஹுடைய நிஅமத்துகளை இழுத்து கொண்டு வந்து சேர்க்கும் இந்த திக்ர். ரப்பினுடைய நிஅமத்துகளை இழுத்து கொண்டு வந்து சேர்க்கும். 2வது, நமக்கு கிடைத்த அருளில் கெடுதல்கள் வராது. வந்த அருளில் கெடுதல் வராது. 3வது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். இந்த ஆயத்தினுடைய கருத்திலிருந்து இப்படி ஒரு விஷயத்தை எழுதலாம். நமக்கு கெடுதல்கள் வராது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். மன வலிமைங்கிறது கொடுக்கக்கூடியதிலே குர்ஆனும் ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் வக்கீல் என்ற வார்த்தையும் என்று அமெரிக்காவுடைய நேஷனல் யூனிவர்சிட்டி ஆய்வு செய்து காசா மக்களை, ஏன்னா போய் இருக்கிறாங்களே இஸ்ரேல் இராணுவம், அவங்களுக்கு என்ன வசதி குறைவாங்க? வசதி குறைவா? இந்தியாவுடைய மொத்த பொருளாதாரத்தை விட எப்படி இந்த சங்கிகள்கிட்ட நிறைய பொருளாதாரம் இருக்குது, அது மாதிரி உலகத்தினுடைய பொருளாதாரம் பூரா இருக்கிறது யூதன்ட்டு தான் இருக்குது. காரடை கையில் கொடுத்து கீச்சுன்னு கீச்ச வச்சிடறான். பூரா இருக்கிறவங்க பூரா கடனாளி ஆக்கி வைக்கிறான். இது பூரா இதனுடைய எல்லா வேலையும் வந்து வச்சுருக்கிறான். அவ்வளவு பொருளாதார வளம், எல்லா வசதியும் செய்து கொடுக்குறான் அந்த இஸ்ரேல் இராணுவத்திற்கு. ஆனால் மன உளைச்சல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். ஒரு வசதியும் அங்கே இல்லை, சிரமங்கள் தான். ஆனால் இதுவரை காசாவிலே ஒரு இஸ்லாமிய ஆணோ பெண்ணோ ஒருவர் கூட தற்கொலை பண்ணதில்லைன்னு சொன்னான். இந்த மன வலிமை, இந்த உறுதியை தருவது, இந்த ஆத்ம பலத்தை தருவது குர்ஆன். குர்ஆன்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஓத 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 குர்ஆன் நமக்கு தரக்கூடிய சன்மானம் கொஞ்சம் நஞ்சம். குர்ஆனில் ஒரு ஆயத்து இருக்குது, தப்பத் யதா அபீ லஹபின் ஸலா நாரும் ذات لهب وامرأته حمالة الحطب. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு குர்ஆனுடைய ஞானத்தை தந்தரல் புரிவானா. இந்த தப்பத் யதா சூரா இருக்குது, அபூ லஹபையும் அவனுடைய மனைவியும் கண்டித்து இந்த ஆயத்து வந்துச்சு. ஏன்னா உலகத்தில் குர்ஆன் இறங்குற நேரத்தில் 3 பேர் தான் குர்ஆனில் சொல்லப்பட்டுச்சு. ஒன்று ஸல்லல்லாஹு திருநாமம், இன்னொன்று சஹாபிகளில் ஸையத் ரலியல்லாஹு தஆலா, எதிரிகளில் இந்த அபூ லஹப். இந்த 3 பேர் தான் குர்ஆனில் சொல்லப்பட்டுச்சு. இந்த அபூ லஹப் அவன் இந்த தீனுக்கு செய்த கெடுதல், அவனுடைய மனைவியும் சேர்ந்து செய்த கெடுதல் கொஞ்சம் நஞ்சமல்ல. அந்த கெடுதல் இல்லைன்னா தீன் எப்போவே வளருவதற்கான ஒரு சூழல் இருந்தது. அதனால் இந்த அல்லாஹு தஆலா நாயகத்தை பார்த்து தப்பல்லக், உங்களுக்கு நாசம் என்று நாயகத்தை பார்த்து அபூ லஹப் சொன்னான், அலிஹாதா ஜமாஅத்தை நான் அல்லாஹு தஆலா ஆயத்திறக்கிட்டான், உங்களுக்கு நாசம் வேணும். அவனை மனைவி கண்டித்து ஆயத்திறக்கினான். இந்த ஆயத்து வந்த உடனே அபூ லஹபினுடைய மனைவி, அவள் பேர் அருவா, தமிழில் தான் அர்த்தம் வச்சுக்கிறாதியா, அரபியில் அருவான்னு பேர். உம்மு ஜமீல்னு பட்டம் சொல்லுவாங்களாம். அல்லாஹ் குர்ஆனில் ஹம்மாலத்துல் ஹத்தப், விறகை சுமந்து நடப்பவள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த அருவாங்கிற இந்த பெண் இருக்கிறாளே, அவளுக்கு சரியான கோபம். நாயகத்தின் மீது கொண்ட அந்த வன்மம், அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாக ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு அங்கேருந்து ஓடி வந்தார். நாயகத்தை நோக்கி வருகிறாள். ஒரு இடத்துல செய்தினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் நாயகம் 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு கல் அங்கேருந்து பெரிய கல்லை தூக்கிட்டு வர்றான். சித்திக் நாயகம் பார்க்குறாங்க, கையில் ஒரு பெரிய கல் இருக்குது. முழிக்கிற மொழியும் சரியாக தெரியல, பார்க்குற பார்வையும் ஒழுங்காக தெரியல. சல்லாசனமே குறி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னாங்க. யாரை சொல்லலாம், அருவா ஒரு மாதிரி பெரிய கல் தூக்கிட்டு உங்களையும் முறைச்சிட்டு வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி காட்டின உடனே சல்லாசனம் சரி நான் பார்த்துக்கிறேன்ட்டு. அங்கேருந்து வந்த அந்த அருவா, அங்கேருந்து வந்த அந்த உம்மு ஜமீல் பக்கத்தில் வந்து அதற்கு அபூபக்கர் சித்திகளான பார்த்து கேட்டாலும், ஐன சாஹிபுக்க, உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் உங்கள் நண்பரை எங்கன்னு கேட்டாலும், உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த உங்களுடைய நண்பரை எங்கே?
சித்திக் நாயகம் பார்க்குறாங்க, சொல்ல முன்னால் தான் நிற்கிறாங்க. எங்கேன்னு கேட்குறாரு. ஹயாத்திலே பொய் சொன்னதில்லை அவங்க, ஹயாத்திலே பொய் சொன்னதில்லை சித்திக் நாயகம். நான் நிற்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. என்ன செய்கிறது? அவன் பதில் சொன்னாங்க, அல்லாஹு அலவும் மின் அபீ பக்கர் பின் அபீ குஹாஃப். அபூபக்கரோட அல்லாஹ் தெரிஞ்சவன் பதில் சொல்லிட்டான். பொய் இல்லையே, அபூபக்கரை விட அல்லாஹ் அறிந்தவன் பதில் சொல்லிட்டான். அங்கெங்கேயும் பார்த்துட்டு கல்லை கீழே போட்டு போயிட்டான். குர்ஆனில் ஆயத்து வந்துருச்சு, வைதா கரத்தல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் நேமமாக ஓதி வந்தால் ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆখিরাতি ஹிஜாபம் மஸ்தூரா. குர்ஆனை நேமமாக ஓதி வந்தால் அல்லாஹ் உங்களுக்கும் அந்த விரோதிகளுக்கு மத்தியில் மறைக்கப்பட்ட திரையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். பனி இஸ்ராயீல் குர்ஆன் அந்த அற்புதங்களை செய்யும். நம்முடைய வாழ்வின் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு குர்ஆன் தான். எதிரிகளுடைய தீமையை விட்டும் பாதுகாக்கும், நஃப்ஸினுடைய தீமையை விட்டும் பாதுகாக்கும், ஷைத்தானுடைய தீமைகளை விட்டும் பாதுகாக்கும். குர்ஆன் உண்டாக்கி தரக்கூடிய பலன்கள். சமுதாயம் என்று குர்ஆனை விட்டது எல்லாரும் நம்ம மேலே பாயிரம். அடிப்படை குர்ஆனை ஓத விட்டு ஒரு 10 குர்ஆன் வாங்கி பள்ளியில் வைங்கன்னா ஆட்கள் ரெடி. ஆனால் குர்ஆன் ஓதுங்கன்னா எங்கே இருக்கிறது? குர்ஆன் எவ்வளோ நேரம் ஓதுறோம்? ஒரு நாளைக்கு எத்தனை ஜுஸு நாம் ஓதுறோம்? குர்ஆனை இந்த ஓதியவர்கள் எத்தனை பேர்? என்ன கை தூக்குறது 2-3 பேர் தான் இருப்பாங்க. நான் யாரையும் இங்கே குறைபடுத்துறதுக்காக கேட்கல. குர்ஆனை இன்னைக்கு பார்த்து ஓதியவர்கள் யார் என்று கேட்டால், என்னுடைய வாழ்நாளில் கெட்ட நாள் குர்ஆனை நான் பார்க்காத ஓதாத நாள் என்று சொல்வார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னும் குர்ஆனோடு நமக்கு எவ்வளோ தொடர்பு இருக்கணும், ஆத்மார்த்தமான தொடர்பு எவ்வளவு இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த உம்மத்தினுடைய நஷ்டமே குர்ஆனை விட்டது தான். ஓதுவதிலிருந்து கருத்திலிருந்து எல்லாத்தையும் நாம் அதை அலட்சியப்படுத்திய காரணத்தினாலே, அதை கண்டுகொள்ளாத காரணத்தினால்தான் எல்லா சோதனைகளும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே குர்ஆனை ஓதுவதனுடைய பலன்களை நிரம்ப சொல்லித் தருகிறார். அதனாலே குர்ஆனுடைய கல்வி என்பது மகத்துவம் முடிவெல்லாம் கிடையாது. ஜமீஉல் இல்மி ஃபில் குர்ஆனி லாக்கின் தகாசர அன்ஹு அஃப்ஹாமுர் ரிஜால். எல்லா ஞானத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். விளங்குறதுக்கு உண்டான நம்முடைய ஃபஹ்மு தான் கம்மியாக, அறிவு தான் கம்மியாக இருக்குது. வெளியில் வெளிச்சம் இருந்தாலும் அந்த வெளிச்சம் நமக்கு தெரியணும்னா நம்ம கண்ணில் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கணும் இல்லையா? கண்ணு தெரியாமல் இருந்து குருடாக இருந்துன்னா வெளிச்சம் நமக்கு என்ன தெரியும்? வெளியில் எவ்வளோ வெளிச்சம் இருந்தாலும் குர்ஆனுடைய அந்த ஞானம், அந்த பிரகாசம் நமக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் நம்மள்கிட்ட கொஞ்சம் இருக்கணும். துறை சார்ந்தவர்கள் இந்த குர்ஆனை பற்றி ஆய்வு செய்து, குர்ஆனில் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாது. குர்ஆனில் இல்லாதது எதுவும் இல்லை. குர்ஆனில் எல்லாம் இருக்கிறதுங்கிறத விட குர்ஆனில் இல்லாத எதுவும். நான் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு கித்தாப் படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஒரு கணிதம் சம்பந்தப்பட்ட. அவர் குர்ஆனை பற்றி ஆய்வு செய்து அவர் சொல்கிறார், குர்ஆனில் இல்லாத நம்பர் இல்லைங்கிறார். குர்ஆனில் இல்லாத எண்கள் கிடையாது. ஒன்று ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள் என்று நம்பர்களை சொல்கிறார். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஒரு டஜன் வரை. அதுக்கு பிறகு 20 30 40 50 60 70 80 90 100. நான் ஆயத்த வரிசையாக ஓதி அர்த்தம் சொல்லி சொன்ன நேரம் ஆயிடும். ஆயத்தை மட்டும் வேணா ஓதுறேன். குல் ஹுவல்லாஹு ஒன்று வந்துருச்சா? குல் ஹுவல்லாஹு அல்லாஹ் அஹத், தனித்தவன் ஒருவன். குகையில் சல்லாசனோட சேர்ந்து இருந்தாங்க சித்திகுல் அக்பர். அது அல்லாஹ் சொல்கிறான், இது அஹ்ரஜஹுல்லதீன கஃபரு சானி யஸ்னைனி இதுஹுமா ஃபில் கார். குகையில் 2ல் 2ஆம் அவர்களாக சேர்ந்து இருந்தார்கள்ங்கிறான். 2 வந்துருச்சா? மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும் வலா ஹம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிஸுஹும். 3 பேர் ரகசியம் பேசினால் 4ஆவதாக அல்லாஹ் இருக்கிறான். 5 பேர் ரகசியம் பேசினா 6ஆவதாக அல்லாஹ் இருக்கிறான். எத்தனை வந்துருச்சுங்க? 3 4 5 7. சஹ்ஹரஹா அலைஹிம் 7 லயாலின் வ 8 அய்யாம். அல்லாஹ் சொன்னான், அந்த ஆது கூட்டத்தாருக்கு உண்டான வேதனை 7 இரவுகளும் 8 பகலும் நீடித்ததுன்னு அல்லாஹ் சொல்றான். 7 8 வந்துச்சு. எல்லாம் எண்ணிக்கை 99
90 தனியாக சொல்கிறான், 9 அல்லாஹ் தனியாக சொல்கிறான். தில்க அசரத்தின் காமிலா, நிறைவான 10 நாட்கள். ஒரு நன்மையை செய்தவருக்கு 10 நன்மையினுடைய கூலி. 10 சொன்னான். 11 இன்னியர் ஆயித்து அஹதாசர கௌகபா, வான்மண்டலத்தில் 11 நட்சத்திரங்களை நான் கண்டேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு வருது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா 12 சமுதாயத்திற்கு ஏற்ப 12 ஊற்றுகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தான். குர்ஆனிலே வருகிறது. இனிமே 20, 30, 40, 50 எல்லாத்தையும் சொல்லலாம். 100 வரை இருக்குது. இல்லை 100 வரை இல்லை. 1000, 2000, 3000, 4000, 10,000 வரை தொடர்ந்து இருக்குது. அதுக்கு மேலேயும் தாண்டியும் எண்கள் இருக்கிறது, பின்னங்கள் இருக்கிறது. இந்த 3இல் 1, 6இல் 1, சுதுசுன்னு சொல்கிறோம், ருபுன்னு சொல்கிறோம், ஹுமுசுன்னு சொல்கிறோம், 5இல் 1, இந்த பின்னங்களையும் அல்லாஹ் சொல்லு. அவர் என்ன செய்கிறார்? இந்த குர்ஆனை ஆய்வு செய்கிறார். குர்ஆனில் எல்லாம் இருக்கிறது என்பதை நான் சொல்ல மாட்டேன், குர்ஆனில் இல்லாதது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எண்களை பற்றி ஆய்வு செய்து நம்பருன்னு பார்த்தா அவ்வளோ நம்பர், எல்லா நம்பரும் குர்ஆனில் இருக்குது. குர்ஆனை நம்பர் சொல்கிறதுக்காக வந்துச்சு, நம்பரை பற்றி சொல்கிறதுக்கு வரல. குர்ஆனில் விஞ்ஞானம் என்று ஆய்வு செய்து பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் விஞ்ஞானத்திற்காக வந்த வேதம் மாதிரி தெரியும். குர்ஆனுடைய ஆன்மீகம் என்று பார்த்தால் அது ஆன்மீகத்தை வலியுறுத்துவது, அதுதான் குர்ஆனுடைய அசல் நோக்கம் என்று வந்துவிடும். வியாபாரத்தை பற்றி பார்த்தால் 10-15 நாளைக்கு முன்னால் மலேசியா சென்றிருந்தேன். உலகத்தினுடைய 37 நாட்டினுடைய இஸ்லாமிய ஆய்வாளர்கள், இஸ்லாமிய பொருளாதார வலிமை மிக்கவர்கள், அவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க? தங்களுக்கு மத்தியில் ஒரு ஐக்கியத்தை உண்டாக்குவதற்காக கூடியிருந்தாங்க. அதில் வணிகம், வியாபாரம், அதை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது? சுப்ஹானல்லாஹ், ஒரு பெரிய பிஹெச்டி டாக்டரேட்டு படிக்கிற அளவுக்கு உண்டான செய்தி அந்த இடத்துல சொன்னார். மருத்துவம் சம்பந்தம் ஒரு ஆள் பேசினார். குர்ஆன் மருத்துவத்தினுடைய மூலம், அது அடிப்படை எப்படி விளக்குனார். கல்வி குர்ஆனுடைய அடிப்படை. எல்லா துறைகளை பற்றியும், எந்த துறை வேண்டுமானால் எல்லா துறைகளை பற்றியும் இருக்கு. எடுத்த உடனே குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை அலிஃப் லாம் மீம். என்னங்க அர்த்தம்? அல்லாஹு அலம். அர்த்தம் தெரியாதுங்க, அல்லாஹ் தான் அறிந்தவர். மனித சமுதாயத்திற்கு வழிகாட்ட வந்த குர்ஆன் எடுத்த உடனே சொல்லக்கூடிய முதல் வார்த்தை நாம் என்ன சொல்கிறோன்னு நமக்கு தெரியலைங்க, அல்லாஹ் தான் அறிஞ்சவன் சொல்கிறோம். அப்போ அதை கொண்டு நமக்கு என்ன ஹிதாயத்து, அதை கொண்டு என்ன வழிகாட்டுதல்னா, முதல்ல தலையை குனி, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லு. சொல்லிட்டு உள்ளவோ குர்ஆன் ஹிதாயத் செய்யும், சொல்லிட்டு உள்ளவங்க குர்ஆன் வழிகாட்டும். நீ நிமிந்து நெஞ்ச நிமித்துறீங்கன்னா அப்புறம் அடி விழுந்துடும். எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லுங்கள். படிக்க வேண்டியது இருக்குதுன்னு சொன்னால் குர்ஆன் எல்லா ஞானத்தையும் தெளிவுபடுத்தி கொடுக்கும். எல்லா துறை சார்ந்து, உலகத்தில் எந்த துறை வேண்டுமானாலும் சரி, ஒவ்வொரு தலைப்பையும் உலமாக்கள்கிட்ட துறை சார்ந்து கொடுத்து பாருங்கள். எல்லா துறைகளை பற்றிய ஆற்றலையும் குர்ஆன் சொல்லும். அதுக்கு ஒரு முடிவு கிடையாது. நவீன காலகட்டத்தினுடைய நிலைகளையும் கூட, நவீன காலத்தில் வந்திருக்கக்கூடிய அதை பற்றியும் கூட குர்ஆன் சொல்லுகிறது. அணுகுண்டை பற்றி குர்ஆன் இருக்கு, அந்த காலத்தில் இருந்துச்சு. அதை பற்றி விஞ்ஞானம்னு தலை கொடுத்து அதையே 1 மணி நேரம் பேசலாம். எல்லா துறைகளை பற்றியும் குர்ஆன், குர்ஆனில் இல்லாத ஒரு துறையில். நம்முடைய முதல் கடமை என்னென்னா, குர்ஆனை முதல்ல ஓதணும். ஸல்லல்லாஹு வேலையும் அதுதான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நாயகத்தை அனுப்பினானே, அவருடைய முதல் பணி எத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹுடைய ஆயாத்துகளை ஓதி காண்பிப்பார்கள். ஓதணும். உம்மத்தில் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. உம்மத்தில் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பது மிக குறைந்து போய்விட்டது. நம்முடைய முன்னோர்கள் குர்ஆனை ஓதுவதில் அவ்வளோ போட்டி. அதிலையும் சங்கையான ரமதான் எதிர்நோக்கி வருகிறது. ரமதானுடைய தனிச்சிறப்பே குர்ஆன் தான். ரமதானுடைய சிறப்பே ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமதான் எத்தகையதென்றால் அதில் தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய வேதத்தை இறக்கி தந்தார். ரமதானுக்கு உண்டான மகத்துவங்களில் ஒன்று குர்ஆன் இறக்கப்பட்டது. அதனால் குர்ஆனை அதிகமாக ஓதுவதற்கு இந்த ரமதானை பயன்படுத்தும். இன்ஷா அல்லாஹ் நியத்து வச்சுக்கலாமா? ஆசைப்படணும், முயற்சி பண்ணணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். ரப்பே, செல் பார்க்குறதுல எனக்கு இவ்வளோ ஆர்வம் இருக்குது ரப்பே, அவ்வளோ ஈடுபாடு இருக்குது ரப்பே, அதிலிருந்து கண்ணை எடுக்க முடியல ரப்பே, அரை மணி நேரம் 1 மணி நேரம் என்னையும் அறியாமல் அதில் போயிடுது. அல்லாஹ்ட்ட சொல்லுங்கள். எப்படியோ என் மனசில் போய் அது குடிகொண்டுடுச்சு ரப்பே, அந்த இன்பத்தை குறைத்து குர்ஆன் ஓதுவதில் எனக்கு இன்பத்தை தாரப்பே. கேட்டுப்பார். பார்க்குறதுல எனக்கு கவனம் இருக்குது,
அதில் என்னமோ தெரியல, என்னையும் அறியாமல் ஒரு இன்பம் இருக்குது. கவனத்தை அதை விட்டு எடுக்க முடியலை. ரப்பே என்னை மன்னிச்சது, என்னை நீ மன்னித்து விடு ரப்பே. அதிலே உள்ள கவனத்தை விட்டும் என்னுடைய நிலைகளை திருப்பி வேதத்தை ஓதுவதிலே, குர்ஆனை தொடர்படுத்துவதிலே, திக்ர் செய்வதிலே, துவா செய்வதிலே, அதில் எனக்கு இன்பத்தை தர ரப்பேன்னு கேட்டுப்பார். அப்படி துவா ஓதலாமா? ஓதனா இங்கே செல் கவனம் மாறிடுன்னு பார்க்குறீங்களா? அப்படிலாம் இல்லையா, மாறணும். இன்றைக்கி அளவுக்கு அதிகமான கவனம் செல்லுலங்கிறது கொஞ்சம் நஞ்ச கவனம். தேவைக்கு உள்ளது தான், அது தேவைக்கு பயன்படுத்தும். 5-6 வருஷத்துக்கு முன்னால் கத்தர்லேருந்து ஒரு குடும்பம் ஹஜ்ஜிக்கு வந்துருந்துச்சு. அவங்க ஹஜ்ஜிக்கு வந்தவொடனே முடிச்சுட்டு மினாவில் தங்கியிருக்கிற நேரத்தில் சொன்னாங்க, ஹசரத் உட்காருங்கன்னு கணவன் மனைவி உட்காந்து சொன்னாங்க. அந்த மனைவியை சொன்னாங்க, ஹசரத் என்னுடைய கணவர் ரொம்ப நல்ல மனுஷன், ஹசரத் குடும்பத்தை மொத்தமாக கவனிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரு, நல்ல மனுஷன். ஆனால் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேச மாட்டேங்கிறார். உட்காந்த உடனே குனிஞ்சிக்கிட்டு மேலே அந்த கிழந்து மேலே உருட்டிக்கிட்டு இருக்கிறாரே தவிர ஒரு 5 நிமிஷம் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி. இது எல்லாருடைய ஒரு நிலை. அதனால் இந்த ரமலான் பழைய காலத்துல எல்லாம் டிவி பார்க்குறத குறைச்சிக்கங்க அப்படி இப்படின்னு சொன்னோம். இப்போ எல்லா டிவி கையிலே தான் இருக்குது. அதனால் குர்ஆன் ஓதுவதில் இன்பத்தை அல்லாட்ட கேட்கணும். அல்லாஹ் ரமலானை கண்ணியப்படுத்துறதுக்கு எனக்கு நசீபத்தை ஆரம்பி, குர்ஆன் ஓதுவதற்கு பாக்கியத்தை தான், அதிலே ஒரு இன்பத்தை தான் அல்லாட்ட கேட்கணும். அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினாலே நம்முடைய ஹிதாயா மதரசாவில் நடைபெற்று வரக்கூடிய இந்த குர்ஆன் ஓதுதல், தீனியான ஸ்தாபனங்களை, இதை நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த காரியங்களில் நாம் நம்முடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி ஆர்வப்படுத்தி தொடர்ந்து அனுப்பக்கூடியவர்களாய், அதை தான் இந்த காலகட்டத்தில் செய்கிற ஜிஹாத். அதுதான் இந்த காலகட்டத்தில் எல்லா துறையும் படிக்கட்டும், எல்லா துறை சார்ந்து படிக்கட்டும். ஆனால் அதே நேரத்தில் குர்ஆன் ஓத தெரியாமல் நம்முடைய பிள்ளைகள் இருந்து விடக்கூடாது. மார்க்கத்தினுடைய அடிப்படை தெரியாமல் நம்முடைய பிள்ளைகள் இருந்து விடக்கூடாது. கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். ஹதரத் இமாம் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு இடத்துல போனாங்க. 2 பேரும் பெரிய மனிதர்கள். இமாம் ஜாஃபர் சாதிக் ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை. அவங்கள்ட்ட இமாம் சுஃபியானு சௌரி போகிறாங்க, எனக்கு ஏதாவது நசீஹத் செய்யுங்கன்னு சொன்னாங்க. சுஃபியானு சௌரி சாதாரணப்பட்ட ஆள் இல்லை. வலது காலம் எடுத்து பள்ளிக்குள்ளே வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு தடவை இடது காலம் எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க. யா சௌர் மாடேன்னு ஒரு அசரீரி கேட்டுச்சான். ஒரு சுன்னத்துக்கு மாற்றமாக செய்யப்படும் பொழுது கண்டிக்கப்படக்கூடிய அளவிற்குண்டான நிலையிலே வாழ்ந்தவர், அப்படிப்பட்டவங்க. அதனால தான் அவங்க பேர் மாட்டினத்தை சார்ந்த சுஃபியான் பேர். சுஃபியானு சௌரின்னா மாட்டினத்தை சார். என்ன மாட்டினம்? ஒரு அசரி வந்துச்சா, அப்போ ரப்பு என்ன கண்காணிப்பில் வச்சுருக்கிறான். ஏதாவது மாற்றங்கள் செய்யும் பொழுது அல்லாஹ் கண்டிக்கிற அளவுக்கு என்ன வச்சுருக்கிறான்னு சந்தோஷப்பட்டு பேராகவே வச்சுக்கிட்டாங்க. அந்த சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு இடத்துல போய் எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னாங்களாம். அவங்க பெரிய அந்த சொல்லுவாங்க, இமாம் ஜாஃபர் சுல்லாடி பேரப்பில்லை. அவங்க சொன்னாங்க, நான் ஒரு 3 விஷயத்தை நான் கற்றுத் தருகிறேன், பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. தெரிஞ்சுக்கிறோமா என்னன்னு? ஒரு 3 விஷயத்தை நான் சொல்கிறேன். அவங்க சொன்னாங்களா, இதா தலாஹரத்தின் நிஅம் ஃபஅலைஹி பிஷ்ஷுக்ர். அல்லாஹுவின் நிஅமத்துகளை நீங்கள் உணரும் பொழுது அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லு. சாப்பிட்டு முடிச்சிங்களா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லு. தொழுது முடிச்சிங்களா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லு. சுயதேவையில் முடிச்சுட்டு வர்றீங்களா குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லு. எந்த நல்ல காரியத்தை செய்து முடித்தாலும் அந்த செய்வதற்கு நசீபை தந்ததற்காக அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்க. நினச்சி பாருங்கள், அல்லாஹ் தந்த நியாமத்துக்களை எல்லாம். அல்லாஹ் நமக்கு பார்வை தந்திருக்கிறானே, நான் செய்த பாவத்திற்கு அல்லாஹ் அந்த பார்வை தரணுங்கிறதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுங்க. ஆனால் அல்லாஹ் தந்திருக்கிறான். எவ்வளவு நியாமத்துக்களை ரப்பு நமக்கு தந்திருக்கிறான். உலகத்தில் எத்தனை வறுமையால் கஷ்டப்படக்கூடிய எவ்வளவு பேர் இருக்குது. அல்லாஹ் நமக்கு பாக்கியங்களை தந்திருக்கிறான். உலகத்தில் சில பேரை குருடர்களை நடமாட வச்சிருக்கிறான். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு பாடம் சொல்கிறான். மனிதனே, நான் நினைத்தால் உன்னை பார்வை இல்லாமலும் ஆக்க முடியும். சக்தி எனக்கு இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு வச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் நியாமத்துகளை நினைத்து பார்த்து நன்றி செலுத்த வேண்டும். நியாமத்துகளை உணரும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அது மாதிரி 2வது சொன்னாங்க, வைதா தலாஹரத்து துனூபு ஃபஅலைக பித்தௌபா. பாவம் செய்தால் அல்லாஹ்ட்ட அழுதுருக்கு, ரப்பே என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு ரப்பே. அதுக்கு பிறகு பாவம் செய்தாலும் சரி அல்லாஹ்ட்ட கேட்க, மன்னிச்சிரு ரப்பே. பாவத்தை விட்டு ஒதுங்கணும்னு நான் முடிவு பண்ணி இருந்தேன், என்னை அறியாமல் 2வது நான் ஈடுபட்டுட்டேன் ரப்பே, என்னை மன்னிச்சிரு ரப்பே. உளப்பூர்வமாக நீங்கணும்னு ஆசைப்படவும் செய்யணும், அல்லாஹ்ட்ட தௌபா செய்துக்கிட்டு இருக்க. நியாமத்துகளை உணர்ந்தால் சுக்குர் செய்யுங்கள்.
பாவங்கள் வெளிப்பட்டு விட்டால் தௌபா செய்யுங்கள். இந்த மாதிரி இதா தலாஹரத்தில் குமும், கவலையாக இருக்குது, சங்கடமாக இருக்குது, மனசு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபஅலைக பிலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம், அதிகம் ஓதி பாருங்கள், எல்லா கவலையும் மாறிடும் அப்படின்னு இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதரத்து இமாம் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல சொன்னாங்க. அல்லாஹு தாலா அந்த உபதேசங்களை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களில் நம்ம எல்லாம் கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் பாக்கியமாக ஆக்கி அருள்வானா. நீண்ட ஹயாத்தை அல்லாஹ் தந்தருள்வானா. வாழும் காலமெல்லாம் நிறைவான ஆஃபியத்தோடு பூரணமான உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் அல்லாஹ் நம்மை வாழச் செய்தருள்வானா. வாழ்க்கையில் எல்லா விதமான சோதனைகளை விட்டும், ஆபத்துகளை விட்டும், நோய் நொடிகளை விட்டும், வறுமையை விட்டும், கஷ்டங்களை விட்டும், கடன்களை விட்டும், கெட்ட மரணங்களை விட்டும், விபத்துகளை விட்டும், அல்லாஹுவை மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வான். அல்லாஹுவை திக்ர் செய்வதில் அல்லாஹ் நமக்கு இன்பத்தை தருவானா. குர்ஆன் ஓதுவதில் அல்லாஹ் இன்பத்தை தருவானா. பாவமான காரியங்களின் மீது வெறுப்பை தந்து அதை விட்டு விலகி வாழும் நசீபை தந்தருள்வானா. நீண்ட ஹயாத்தை அல்லாஹ் தந்தருள்வதோடு உலகத்தில் பிறந்த எல்லாரும் என்றாவது ஒரு நாள் உலகத்தை விட்டு பிரியத்தம் செய்யணும். அல்லாஹ் நமக்கெல்லாம் நீண்ட ஹயாத்தை எல்லா பாக்கியங்களையும் தருவதோடு வாழ்க்கையினுடைய கடைசி நேரம் மிக மிக முக்கியமான அந்த நேரத்திலே எந்த பயமும் எந்த திடுக்கமும் இல்லாமல் ஆனந்தத்தோடு இன்பத்தோடு கலிமத்து தௌஹீதை முடிந்த நிலையிலே அல்லாஹுடைய மேலான பொருத்தத்தை பெற்ற நிலையிலே சங்கையான மலக்குமார்களின் சோபனத்தை பெற்ற நிலையிலே அல்லாஹ் அடியார்களுக்கு தயாரித்து வைத்திருக்கக்கூடிய உன்னதமான சுவனத்தினுடைய காட்சிகளை எல்லாம் கண்முன்னால் கண்ட நிலையிலே ஆனந்தமான நிலையில் ரப்பை சந்திக்கக்கூடிய உயர்ந்த நசீபையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானா. ஹைரான தீனையும் ஹைரான துன்யாவையும் ஹைரான ஆகிரத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் என்று சொல்லி மகத்தான இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தவர்களுக்கெல்லாம் உளப்பூர்வமான நன்றியும் சொல்லி இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். உங்களுடைய துஆக்களையும் ஆதரவைத்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام ورحمة الله وبركاته.